Operations research la simplex method use பண்ணி how to solve linear programming problem அப்படிங்கிறதுக்கு already ஒரு video channel la போட்டிருக்கேன். This is the second problem. Use simplex method to solve the LPP. Maximize z is equal to 3x1 plus 2x2 plus 5x3 subject to the constraints x1 plus 4x2 is less than or equal to 420, 3x1 plus 2x3 is less than or equal to 460, x1 plus 2x2 plus x3 is less than or is equal to 430 and x1, x2, x3 are greater than or equal to 0. Given problem என்ன அப்படின்னா maximize z is equal to 3x1 plus 2x2 plus 5x3. Okay. Previous problemத்துல 2 variables இருந்தது decision variables. இந்த கேஸ்ல 3 decision variables இருக்கு x1, x2, x3. Okay. So இந்த 3 variable ஓட setting for a given constraint எப்படி இருந்தது அப்படின்னா z ஓட value maximum இருக்கு அப்படிங்கறத calculate பண்றது தான் problem. Okay. Subject to the constraints x1 plus 4x2 less than or equal to 420, 3x1 plus 2x3 less than or equal to 460, x1 plus 2x2 plus x3 less than or is equal to 430 and the non-negativity constraints x1, x2 and x3 are greater than or equal to 0. Okay. So simplex method use பண்ணி இந்த LPP ப்ராப்ளத்தை எப்படி step by step procedure follow பண்ணி solve பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Solution. Simplex method ஓட first stepல we have to check the given objective function is of maximization or minimization. Okay. Maximization டைப்புக்கு தான் simplex method derive பண்ணிருக்காங்க. So in case minimization இருந்ததுன்னா அதை maximization மாத்திட்டு problem start பண்ணணும். So இந்த கேஸ்ல given problem maximization type தான். So அதனால there is no problem in the first step. இருக்கத அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். Okay. Simplex methodல next step என்ன அப்படின்னா கொடுத்திருக்க inequality constraints ஓட right hand side values எல்லாமே positive values அப்படின்னு செக் பண்ணணும். In case negative values இருந்தது அப்படின்னா அத positive values மாத்துறதுக்குள்ள steps follow பண்ண வேண்டியிருக்கும். So இந்த கேஸ்ல 420, 460, 430 மூணுமே positive values. So அதனால there is no problem. Second stepல positive values தான் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். Okay. Third stepல என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்க inequality constraint எல்லாத்தையுமே ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணணும் by introducing some slack variables. Okay. So slack and surplus variables எதுக்காக இன்க்ளூட் பண்றோம் அதை இன்க்ளூட் பண்றதுனால எதனால அது ஈக்குவேஷனா மாறுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல டீடைலா சொல்லியிருப்போம். So இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் inequality constraint ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு நமக்கு ஒரு slack variable தேவைப்படும். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள், தேர்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள். சோ அதனால டோட்டலா 3 ஸ்லாக் வேரியபிள்ஸ் S1, S2, S3 அப்படின்னு நமக்கு தேவைப்படும். சோ டோட்டலா நம்ம ப்ராப்ளத்துல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கும் சால்வ் பண்ணும்போது ஆல்ரெடி x1, x2, x3 அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் ப்ராப்ளத்துல இருந்தது. இப்ப இன்ட்ரோடியூஸ் ஆகிற ஸ்லாக் வேரியபிள்ஸ் S1, S2, S3 மூணையும் சேர்த்தா டோட்டலா 6 வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகே. சோ அதனால simplex method follow பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல இப்ப இந்த 3 inequality constraintஐயும் ஈக்குவேஷனா மாத்தும் போது 3 ஈக்குவேஷன்லயுமே 6 வேரியபிளும் பிரசன்ட் ஆகி இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம்ப்பா. சோ இன் கேஸ் அந்த ஈக்குவேஷன்ல அந்த பர்டிகுலர் வேரியபிள் இல்ல அப்படின்னா அதை ஜஸ்ட் 0 கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்காக காமிச்சுக்கலாம். சரிதானா? இப்போ ஃபர்ஸ்ட் inequality constraint எடுத்துக்கிறேன் x1 plus 4x2. So decision variable x3 first constraintல இல்ல but standard formatக்காக அத 0x3 அப்படின்னு காமிச்சுக்கிறேன். plus first inequality constraint ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு நமக்கு ஒரு slack variable include பண்ண வேண்டியிருக்கும். S2, S3 slack variablesம் அடுத்த ரெண்டு ஈக்குவேஷனுக்காக உள்ள include பண்ண போறோம். So அதனால just அத 0s2 plus 0s3 அப்படின்னு காமிச்சுக்கலாம்ப்பா. Okay. is equal to 420. So இதே மாதிரி 6 வேரியபிள்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கிற மாதிரி மிச்ச ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் ஈக்குவேஷனா மாத்தி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் அப்ப எப்படி இருக்கும்னா 3x1 பிளஸ் சோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல x2ங்கற வேரியபிளோட பிரசன்ஸ் இல்ல. சோ அதனால ஜஸ்ட் 0x2 அப்படின்னு காமிச்சுக்கலாம். பிளஸ் 2x3 பிளஸ் இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ட ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு நமக்கு s2 அப்படிங்கற வேரியபிளை இன்க்ளூட் பண்ண போறோம். சோ S1 0 S1 காமிச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள ஸ்லாக் வேரியபிள் S2
plus S3 ஐயும் 0 ஓட காமிச்சுக்கலாம் 460. third constraint அதே மாதிரி மாத்தணும்னா x1 plus 2x2 plus x3. so இப்போ இந்த constraint equation formatல மாத்தணும்னா S3 அப்படிங்கிற slack variable include பண்ணணும். so அதனால S1 ஐயும் S2 ஐயும் 0 value ஓட consider பண்ணிட்டு plus ஒரு slack variable S3 அப்படின்னு include பண்ணிக்கலாம். so டோட்டலா இப்போ நம்ம ப்ராப்ளத்துல 6 decision variables வச்சிருக்கோம். x1 x2 x3 ப்ராப்ளத்திலே இருந்தது. நம்ம இன்க்ளூட் பண்ணது S1 S2 S3 இது எல்லாத்தோட வேல்யூவும் greater than or equal to 0 non negativity constraint. okay next stepல we have to find out the initial basic feasible solution. okay டோட்டலா இப்போ நம்ம கையில எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னா 6 வேரியபிள்ஸ் இருக்கு. x1 x2 x3 S1 S2 S3. okay இருக்க ஈக்குவேஷன்ஸ் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ் எத்தனைனா 3. so அதனால 3 வேரியபிள்ஸ் ஓட வேல்யூவை 0 க்கு ஈக்குவேட் பண்ணி ரிமைனிங் வேரியபிள்ஸ் ஓட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா they are called as initial basic feasible solutions. okay so x1 x2 x3 மூணோட வேல்யூஸையும் 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன ரிசல்ட் எடுக்கலாம்? x1 x2 x3 ஃபுல்லா 0 ன்னு போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல s1 மட்டும் வேரியபிளா இருக்கும். so s1 will be is equal to 420. okay அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லயும் x1 x2 x3 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா s2 ஓட வேல்யூ 416 கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷன்லயும் x1 x2 x3 வேல்யூஸ் 0 க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா s3 ஓட வேல்யூ 430 அப்படின்னு கிடைக்கும். so this set of solution is called as initial basic feasible solution. okay next step simplex methodல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் simplex tableல ஃபிட் பண்ணணும். okay so this is initial iteration table. okay so இப்போ நம்ம கையில 6 வேரியபிள்ஸ் இருந்தது x1 x2 x3 s1 s2 s3. okay நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் z is equal to 3x1 plus 2x2 plus 5x3. பட் இப்ப நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க ஆர்டிபிஷியல் வேரியபிள்ஸ் 3 இருந்ததுல்ல s1 s2 s3 அதையும் இப்ப அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இன்க்ளூட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 0 s1 plus 0 s2 plus 0 s3 அப்படின்னு இருக்கும்பா. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்காக இப்படி எழுதியிருக்கேன். நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து இந்த 3 வேரியபிள்ஸையும் மட்டும் வச்சுதான். அடிஷனலா 3 வேரியபிள்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்காக அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல அதை 0 கோஎஃபிஷியன்ஸோட சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா? சோ இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் Cj அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். so objective functionல x1 ஓட coefficient 3, x2 ஓட coefficient 2, x3 ஓட coefficient 5, s1 s2 s3 ஓட coefficients வந்து 0. okay next yb அப்படிங்கிறது என்னன்னா initial basic variables. so already calculate பண்ணோம் இல்லையா initial basic variables s1 s2 and s3. so this is cb னா என்னன்னா இந்த இனிஷியல் பேசிக் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அதுதான் 0 0 0 ன்னு ஆல்ரெடி நோட் பண்ணிருந்தோம். சோ 0 0 0 திஸ் இஸ் xb னா என்னன்னா இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். சோ ஆல்ரெடி s1 s2 s3 ஓட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல சோ அதுதான் xb. சோ 420 460 430. ஓகே so this is zj minus cj. so இதுக்கு உள்ள ஸ்பேஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சிருக்கோம்ல 3 ஈக்குவேஷன்ஸ்லயும் 6 வேரியபிள்ஸ் இருக்கா ஒவ்வொரு ஈக்குவேஷன்லயும் 6 வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துட்டு போய் டேபிள்ல ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x2 க்கு 4, x3 0, s1 1, s2 0, s3 0. ஓகே ஃபில் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரோ எப்படி கிடைக்கும்னா 1 4 0 1 0 0 ன்னு கிடைக்கும். ஓகே சோ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல உள்ள வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 0 2 0 1 0. okay similarly for third equation the coefficients of the variables are 1 2 1 0 0 1. okay zj minus cj அப்படினா என்னன்னா டோட்டலா இப்ப நமக்கு 7 காலம்ஸ் இருக்கு. இது ரிசல்ட் காலம்
அப்புறம் 6 வேரியபிள்ஸோட காலம்ஸ். ஓகே, செட் ஜே மைனஸ் சிஜே. இப்ப இந்த ரிசல்ட் காலத்தை விட்டுருங்க, ரிமைனிங் காலம்ஸ் பார்க்கலாம். செட் ஜே அப்படின்னா என்னன்னா, இந்த சிபி இருக்கு இல்லையா, சோ இத ரோ மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்ணி எந்த பர்டிகுலர் காலத்துக்கு செட் ஜே மைனஸ் சிஜே கால்குலேட் பண்ண போறோமோ அந்த காலத்தோட மேட்ரிக்ஸ். ஓகே, சிபி மேட்ரிக்ஸோட ரோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் இன்டு இந்த காலம் மேட்ரிக்ஸ் மைனஸ் அந்தந்த காலத்துக்கு கரஸ்பாண்டிங்கா மேல ரெப்ரசன்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சிஜே வேல்யூ. இதுதான் செட் ஜே மைனஸ் சிஜே. ரிசல்ட் காலத்துக்கு மட்டும் ஜஸ்ட் சிபியோட ரோ மேட்ரிக்ஸ் இன்டு எக்ஸ்பி மட்டும் பண்ணா போதும். ரிமைனிங் எல்லாத்துக்கும் இந்த ஃபார்மேட்ல செட் ஜே மைனஸ் சிஜே வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் காலத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 0 into 420 plus 0 into 460 plus 0 into 430. அதாவது மேட்ரிக்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 0 0 0 into 420 460 430. ஓகே, கால்குலேட் பண்ணோம்னா ரிசல்ட் 0ன்னு கிடைச்சிருக்கும். ஓகே, இனி வேரியபிள்ஸோட காலம் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். சோ x1க்கு x1 காலம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா செட் ஜே மைனஸ் சிஜே வேல்யூனா எப்படி கிடைச்சிருக்கும் 0 0 0 இன்டு x1க்குள்ள காலம் 1 3 1 மைனஸ் x1க்குள்ள சிஜே வேல்யூ 3. கரெக்டா? சோ 0 into 1 plus 0 into 3 plus 0 into 1 is 0 மைனஸ் 3 போட்டோம்னா இதோட வேல்யூ மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி x2 காலம்க்கு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 0 into 4 plus 0 into 0 plus 0 into 2ங்கிறது 0 மைனஸ் சிஜே மைனஸ் 2. ஓகே, அடுத்த காலத்துக்கு 0 into 0 plus 0 into 2 plus 0 into 1 is 0 மைனஸ் சிஜே வந்து 5. ஓகே, S1க்கு 0 into 1 plus 0 into 0 plus 0 into 0 is 0 மைனஸ் 0 0. S2க்கும் அதே மாதிரி 0 into 0 plus 0 into 1 plus 0 into 0 is 0 minus 0 0. S3 காலம்க்கு 0 into 0 plus 0 into 0 plus 0 into 1 is 0 minus 0 is 0. Okay. So எத்தனை ஐட்ரேஷன் போகணும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல அப்படிங்கறத எது டிசைட் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனோட எண்ட்ல we have to check the set j minus cj values. கிடைச்சிருக்க set j minus cj values எல்லாமே greater than or equal to 0. That is பாசிட்டிவ் வேல்யூவா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டெப்ல நமக்கு பேசிக் feasible சொல்யூஷன் என்ன இருந்ததோ அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு ப்ராப்ளத்தை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்ப செக் பண்ணி பார்த்தோம்னா -3 -2 -5 மூணு வேல்யூஸ் நெகட்டிவ்ல இருக்கு செட் ஜே மைனஸ் சிஜேல. ஓகே, சோ நம்ம இனி ஐட்ரேஷன் போக வேண்டி இருக்குன்னு அர்த்தம். சோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது இனிஷியல் பேசிக் வேரியபிள்ஸ்ல ஏதாவது ஒரு வேரியபிளை லீவ் பண்ணிட்டு புதுசா இல்லாத ஒரு வேரியபிளை இன்க்ளூட் பண்ணி ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, சோ எந்த வேரியபிளை ரிமூவ் பண்ணணும் எந்த வேரியபிளை புதுசா இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செட் ஜே மைனஸ் சிஜேல மைனஸ்ல இருக்கிறதுலே எது பெரிய வேல்யூவோ அதாவது இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ அதுதான் மைனஸ்ல பெரிய வேல்யூவா இருக்கும். அப்படிதானே? சோ மைனஸ்ல இருக்கிறதுல பெரிய வேல்யூ -5. சோ அந்த -5 வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க வேரியபிள் x3 தான் என்டரிங் வேரியபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். சோ x3 அப்படிங்கிற வேரியபிள் புதுசா இந்த செட்டுக்குள்ள வரப்போகுது. அப்போ இந்த மூணு வேரியபிள்ல எந்த வேரியபிளோட இடத்துல x3 கொண்டு வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ அதுக்காக we need to calculate the theta value. theta value எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ற ஒவ்வொரு ரோலையும் உள்ள இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் சோ அத x suffix bi அப்படின்னு டினோட் பண்ணுவோம். டிவைடட் பை இப்ப நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு காலம் அந்த காலத்துக்கு பேரு பிவோட் காலம். சோ எந்த ரோ கன்சிடர் பண்றோமோ அந்த ரோல உள்ள பிவோட் எலிமெண்டோட காலத்தை டிவைட் பண்ணணும். ஓகே, சோ அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா a suffix ir அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் ரோ கன்சிடர் பண்றோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் ரோல பேசிக் feasible சொல்யூஷனோட வேல்யூ 420 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரோல பிவோட் காலத்துல உள்ள எலிமெண்ட் இஸ் 0. ஓகே, சோ 420 டிவைடட் பை 0 அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். சோ அந்த வேல்யூவை நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளேயே கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. செகண்ட் ரோல பார்த்தோம்னா பேசிக் feasible சொல்யூஷன் வந்து 460 டிவைடட் பை செகண்ட் ரோல பிவோட் காலத்துல உள்ள எலிமெண்ட் இஸ் 2. சோ 460 டிவைடட் பை 2 வந்து 230.
third row la basic feasible solution is 430 divided by third row la ulla pivot column la ulla element enna 1. So 430 by 1 is 430. So இந்த மூணு theta valuesல எந்த value இருக்கிறதுலே minimum value இருக்கோ அதுக்கு corresponding உள்ள variable தான் நம்ம next iterationல remove பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த entering variable x3 கொண்டு போய் fit பண்ணணும். Okay. So this row is called as pivot row. Okay. Already pivot column பார்த்தோம். இது pivot row. So இந்த ரெண்டுக்கும் காமனா உள்ள இந்த element இருக்கு இல்லையா, ரெண்டும் intersect ஆகிற இந்த எலிமெண்ட்டுக்கு பேரு pivot element அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஓகே. So next iteration table fill பண்றதுக்கு டோட்டலா நம்ம கையில இப்ப 4 rows இருக்கா. first row, second row, third row and Zj minus Cj row. இந்த 4 rowsையும் எப்படி modify பண்ணி table fill பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம்ப்பா. So first நம்ம modify பண்ண வேண்டியது pivot row-வை. So modified pivot row. So pivot row என்ன அப்படின்னா second row 460 302 010. Okay. So இது initial iteration table ல இருந்த actual pivot row. So next iteration க்கு இந்த ரோவை எப்படி modify பண்ணணும் அப்படின்னா pivot element 2 ஆல divide பண்ணி modify பண்ணணும்ப்பா. Okay. So 2 ஆல divide பண்ணோம் அப்படின்னா இந்த row எப்படி modify ஆகும்? 460 by 2 230. Next 3 by 2 0 by 2 2 by 2 is 1 0 by 2 1 by 2 0 by 2. This is the modified pivot row or modified second row. Okay. So pivot row modify பண்றதுக்கு மட்டும் இந்த procedure. Remaining உள்ள எல்லா rowsையும் modify பண்ண போறதுக்கு என்ன procedure னு பார்க்கலாம். So first row இப்ப modify பண்றோம் அப்படின்னா modified first row எப்படி கிடைக்கும்னா actually first row என்ன இருந்ததுன்னா 420 14 01 00. Okay. அத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். Actual first row வந்து 420 140100 minus first rowல pivot காலத்துல உள்ள element என்ன அப்படின்னா 0. So 0 into modified pivot row 230 3 by 2 0 1 0 1 by 2 0. Okay. So இதுல கிடைக்கிற row என்னவோ அதுதான் நமக்கு first iteration tableல fill பண்ண போற modified first row-வா இருக்கும். Okay. So 0 ஆல multiply பண்ணும்போது எல்லாமே 0 ஆயிரும். So first இருக்க row அப்படியே கீழே கிடைக்கும். Okay. So 420 1 4 0 1 0 0. Okay. Next second row already modify பண்ணியாச்சு, that is pivot row. Third row consider பண்ணோம் அப்படின்னா modified third row. So actually third row என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 430 12 1001 430 12 1001 minus third row ல pivot காலத்துல உள்ள element வந்து 1. So 1 into modified pivot row 230 3 by 2 01 01 by 2 0. So 1 ஆல multiply பண்ணும்போது அந்த values actually என்ன இருந்ததோ அதுதான் அப்படியே கிடைக்கும். So just 430 minus 230 200 1 minus 3 by 2 minus 1 by 2 2 minus 0 is 2 1 minus 1 0 0 minus 0 0 0 minus 1 by 2 minus 1 by 2 1 minus 0 is 1. Okay. So next modified Zj minus Cj row calculate பண்ணனும். Zj minus Cj row actually என்ன இருந்ததுன்னா 0 minus 3 minus 2 minus 5 0 0 0. So 0 minus 3 minus 2 minus 5 0 0 0 minus Zj minus Cj row ல pivot காலத்துல உள்ள element வந்து minus 5. So minus 5 into modified pivot row 230 3 by 2 0 1 0 1 by 2 0. Okay. First element 0 minus of minus 5 into 230 1150 னு கிடைக்கும்பா. Next minus 3 minus of minus 5 into 3 by 2. So minus 3 plus 15 by 2 னு கிடைக்கும், that is 9 by 2. Next minus 2 minus of minus 5 into 0. So minus 2 plus 0 னு கிடைக்கும், that is minus 2. Next minus 5 minus of minus 5 into 1. So minus 5 plus 5 0.
0 minus of minus 5 into 0, that is 0 plus 0, 0. Next 0 minus of minus 5 into 1 by 2, so 0 plus 5 by 2 is 5 by 2. 0 minus of minus 5 into 0, so 0 plus 0 is 0. Okay, so எல்லா ரோஸையும் modify பண்ணிட்டோம். So modified rows வச்சு now we can form the first iteration table. Okay, so previous table மாதிரியே இதுல தேவையான டேட்டா எல்லாத்தையும் fill பண்ணிடலாம். So variables வந்து x1, x2, x3, s1, s2, s3. So இந்த variables ஓட coefficients இந்த objective function என்ன அப்படின்னா 3, 2, 5, 0, 0, 0. Objective functionல இந்த variables ஓட coefficients. Next yd அப்படின்னா basic feasible variables. இந்த ஸ்டெப்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So previous caseலயே பார்த்தோம் pivot row இருக்குல்ல அதுல உள்ள variable s2 வந்து leaving variable. அந்த s2 தூக்கிட்டு pivot காலத்துல உள்ள variable x3 அது entering variable. s2 இருக்க இடத்துல இப்ப x3 replace பண்ணணும். Okay, so x3 remaining இருக்க variables s1 ஐயும் s3 ஐயும் அப்படியே keep up பண்ணிக்க வேண்டியதுதான். This column is for cb. cb அப்படிங்கிறது இந்த basic variables ஓட coefficients in the objective function. Okay, so s1 ஓட coefficient வந்து 0, x3 ஓட coefficient 5, s3 ஓட coefficient 0. Okay, so this is xb, this is zj minus cj. Okay, calculate பண்ணி வச்சிருக்க modified first row கொண்டு வந்து இப்ப fill பண்ணிடலாம். 420, 1, 4, 0, 1, 0, 0. Okay, second row ஓட modification தான் இந்த modified pivot row. இதை fill பண்ணிடலாம். 230, 3 by 2, 0, 1, 0, 1 by 2, 0. Okay, next modified third row calculate பண்ணி வச்சிருக்கோம். 200 minus 1 by 2, 2, 0, 0, minus 1 by 2, 1. Okay, next zj minus cj row ஓட modified row calculate பண்ணி வச்சிருக்கோம். 1150 9 by 2 minus 2 0 0 5 by 2 0. Okay, so இந்த iterationல நமக்கு optimal solution கிடைச்சிருக்கா இல்ல அடுத்த iteration போணுமா அப்படிங்கறதை எப்படி செக் பண்ணணும்னு ஆல்ரெடி பார்த்தோம். zj minus cj values எல்லாமே greater than or equal to 0வா இருந்தது அப்படின்னா optimal result arrive ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஆனா இங்க -2 அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேல்யூ இன்னும் மிச்சம் இருக்கு. சோ அதனால நம்ம இன்னொரு ஐட்ரேஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு போயாகணும். zj minus cj வேல்யூஸ்ல நெகட்டிவ்ல இருக்கிறதுலே பெரிய வேல்யூ, அதாவது லீஸ்ட் வேல்யூ, அதுதான் நெகட்டிவ்ல பெரிய வேல்யூவா இருக்கும். அப்படிதானா? அந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கான வேரியபிள் என்னவோ அதைத்தான் அடுத்த ஐட்ரேஷனுக்கு என்டரிங் வேரியபிளா கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம். சோ டோட்டலா இங்க zj minus cj வேல்யூஸ்ல ஒரே ஒரு வேல்யூ தான் நெகட்டிவ்ல இருக்கு. சோ அந்த காலத்தை பிவோட் காலம் அப்படின்னு நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். சோ பிவோட் காலத்துல உள்ள வேரியபிள் x2 இங்க இருக்க இந்த மூணு வேரியபிள்ல ஒன்ன ரீப்ளேஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ எந்த வேரியபிள லீவ் பண்ணணும் அப்படிங்கறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னா by calculating the theta values. ஓகே, theta values எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். எந்த ரோக்கு theta வேல்யூ கால்குலேட் பண்றோமோ அந்த ரோல உள்ள பேசிக் feasible சொல்யூஷன் டிவைடட் பை அந்த ரோல உள்ள பிவோட் காலத்துல உள்ள எலிமெண்ட். கரெக்டா? சோ அத xbi divided by AIR அப்படின்னு denote பண்ணுவோம். So இப்போ first rowக்கு theta value calculate பண்றோம் அப்படின்னா solution is 420 first rowல divided by first rowல pivot காலத்துல உள்ள element என்ன அப்படின்னா 4. So 420 divided by 4 is 105. Second rowல basic feasible solution is 230 divided by second rowல pivot காலத்துல உள்ள element வந்து 0. So this will give the value of infinity. Third row la solution is 200 divided by third row la pivot காலத்துல உள்ள element is 2. So this is 100. Okay. So மூணு valuesல எது minimum value இருக்கு அப்படின்னா 100. So அதுக்கு corresponding உள்ள வேரியபிள் இருக்கு இல்லையா? சோ அதுதான் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல லீவ் ஆக போற வேரியபிள். ஆல்ரெடி என்டரிங் வேரியபிள் வந்து x2 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? சோ இந்த s3 இருக்க இடத்துல இப்ப x2 வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ப்ரொசீட் ஆகும். ஓகே, சோ பிவோட் காலம், பிவோட் ரோ
ரெண்டு intersect ஆகிற இந்த element வந்து 2. This is called as pivot element. Okay. So next iterationக்காக rows எல்லாத்தையும் modify பண்ணலாம். First modified pivot row. So pivot row வந்து இந்த கேஸ்ல third row. So pivot row என்ன அப்படின்னா 200 minus 1 by 2 2 0 0 minus 1 by 2 1. Okay. Divided by pivot element வந்து 2. Okay. So 200 by 2 is 100 minus 1 by 2 by 2 minus 1 by 4. 2 by 2 is 1. 0 by 2 0. 0 by 2 0. Minus 1 by 2 by 2 minus 1 by 4. 1 by 2. Okay. So this is the modified pivot row. So next மிச்சம் உள்ள 3 rows ஐ modify பண்ணலாம். So modified first row. So already first row என்ன இருந்தது அப்படின்னா 420 1 4 0 1 0 0 minus modificationக்காக first rowல உள்ள pivot element வந்து 4. So 4 into modified pivot row 100 minus 1 by 4 1 0 0 minus 1 by 4 1 by 2. Okay. So modify பண்ணோம் அப்படின்னா 420 minus 4 into 100. So 420 minus 400 is 20. 1 minus 4 into minus 1 by 4. Okay. So 1 plus 1 is 2. Next 4 minus 4 into 1. So 4 minus 4 0. Next 0 minus 4 into 0. So 0 minus 0 is 0. 1 minus 4 into 0. 1 minus 0. 1 0 minus 4 into minus 1 by 4. So 0 plus 1 1 0 minus 4 into 1 by 2. So 0 minus 2 minus 2. Okay. So அதே மாதிரி modified second row calculate பண்ணலாம். Second row already என்ன இருந்தது அப்படின்னா 230 3 by 2 0 1 0 1 by 2 0 230 3 by 2 0 1 0 1 by 2 0 minus second rowல pivot காலத்துல உள்ள element வந்து 0. So 0 into modified pivot row 100 minus 1 by 4 1 0 0 minus 1 by 4 1 by 2. So 0 வால multiply பண்ணா எல்லாம் 0 ஆயிரும். So இந்த rowல இருந்து 0 minus பண்ணா same row நமக்கு கிடைக்கும். 230 3 by 2 0 1 0 1 by 2 0. Okay. Third row தான் நமக்கு pivot row இருந்தது. So அதை modify பண்ணியாச்சு. So remaining இருக்குது set j minus cj row. So modified set j minus cj row. Okay. Set j minus cj row என்ன இருந்ததோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1150 9 by 2 minus 2 0 0 5 by 2 0. Okay. So set j minus cj rowல pivot காலத்துல உள்ள element வந்து minus 2. Modified pivot row என்னவோ அதை எடுத்து எழுதிரணும். 100 minus 1 by 4 1 0 0 minus 1 by 4 1 by 2. So resolve பண்ணோம்னா 1150 minus of minus 2 into 100. So 1150 plus 200 1350. Second element 9 by 2 minus of minus 2 into minus 1 by 4. So 9 by 2 minus 1 by 2. So 4. Next minus 2 minus of minus 2 into 1. So minus 2 plus 2 is 0. Next 0 plus 0 is 0. 0 plus 0 is 0. Next 5 by 2 minus of minus 2 into minus 1 by 4. So 5 by 2 minus 1 by 2 is 2. Next 0 minus of minus 2 into 1 by 2. So 0 plus 1 is 1. Okay. Calculate பண்ணி வச்சிருக்க values எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து next iteration table fill பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு second iteration table கிடைக்கும். Already table fill பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். Variables வந்து x1, x2, x3, s1, s2, s3. So இந்த variables ஓட objective functionல இருக்க coefficients 3, 2, 5, 0, 0, 0. Next basic variables yb,
So first iteration table ல S1, X3, S3 இருந்தது. அதுல pivot rowல இருக்க variable S3 ய pivot காலத்துல உள்ள variable X2 ஆல replace பண்ணணும்னு சொன்னோம். So remaining two variables ஐயும் அப்படியே எழுதிக்கலாம். So S1, X3 அப்படியே இருக்கும். இந்த S3 ய X2 ஆல replace பண்ணணும். Okay, so இது X2. Then இது CB. S1, X3, S2 variables ஓட coefficients இந்த objective function எடுத்து எழுதணும். S1 ஓட coefficient 0, X3 ஓட coefficient 5, X2 ஓட coefficient 2. Okay, this is XB. So already modify பண்ணி வச்சிருக்க rows ஒன்னொன்னே எடுத்து fill பண்ணிடலாம். Previous iterationல modified first row என்ன இருக்கு, இதை அப்படியே தூக்கி இங்க எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 20, 2, 0, 0, 1, 1, minus 2. Okay, then modified second row என்ன இருக்கு 230, 3 by 2, 0, 1, 0, 1 by 2, 0. Okay, modified third row தான் நமக்கு modified pivot row last caseல. So அந்த ரோவை அப்படியே எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா 100 minus 1 by 4, 1, 0, 0, minus 1 by 4, 1 by 2. Okay, next modified Zj minus Cj row என்ன இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 1350, 4, 0, 0, 0, 2, 1. Okay, so இந்த iteration ஓட ப்ராப்ளத்துல ஆப்டிமல் சொல்யூஷன் அரைவ் ஆயிருச்சா இல்ல அடுத்த iteration போகணுமான்னு செக் பண்றதுக்கு Zj minus Cj values எல்லாமே greater than or equal to 0 இருக்கான்னு செக் பண்ணணும். So இந்த iteration ஓட ரிசல்ட்ல எல்லா Zj minus Cj valuesம் greater than or equal to 0 கிடைச்சிருச்சு. So இதுல உள்ள basic feasible solution தான் நம்மளோட optimal solution. So the optimal solution is maximum Z is equal to this 1350. So இத கொடுத்த variables ஓட values என்ன அப்படின்னா x1, x2, x3 மூணுத்தோட values என்ன அப்படின்னா x1 நம்மளோட variable செட்டுக்குள்ளே வரல. So x1 ஓட value 0, x2 is 100, x3 is 230. So இதுதான் நம்மளோட ரிசல்ட். கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன இருந்தது அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன இருந்துச்சுன்னா 3x1 plus 2x2 plus 5x3 இருந்தது. 3x1 plus 2x2 plus 5x3. So இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கிற சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தோம்னா x1 0, x2 100, x3 230. So this is 0 plus 200 plus 1150. ரிசல்ட் வந்து 1350 னு கிடைக்கும். அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் from the simplex method.